ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை அபிஜித் நட்சத்திரம். அதுவும் ஆகஸ்ட் மாதத்துக்கான அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு இலை மீது பச்சை கற்பூரத்தை வைத்து என்ன வரன் கேட்குறீங்களோ அதை மகாவிஷ்ணு வழங்கிடுவார். அது என்ன இலை என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அபிஜித் நட்சத்திரத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதா தான் கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு தெரியாத பல பேரும் அறியாத 28வதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வெற்றியாளர், வெற்றி பெறுபவர், தோல்வியே இல்லாதவர்னு அர்த்தமாம். கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மயில் இறகுல இந்த ஒரு 28வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை ஒளித்து வைத்திருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு அப்படியே பயன்படும், அப்படியே கிடைச்சிடும். இதை யாரும் தீய வழியில பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அதை மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்காரு. இருந்தாலும் கஷ்டப்படக்கூடியவங்க அவர்கிட்ட கையேந்தி எங்களுக்கு உதவு மகாவிஷ்ணு அப்படின்னு கேட்கும்போது வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே பூலோகத்துக்கு இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை அவர் அனுப்பி வைப்பாராம். அது ஒரு சில மாதங்கள்ல ஒரு முறை, ஒரு சில மாதங்கள்ல 2 முறை அந்த நிகழ்வு நடக்கும். அப்படி அந்த அபிஜித் நட்சத்திரம் பூலோகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிட்ட மகாவிஷ்ணு கிட்ட என்ன கேட்கிறோமோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காம பாரபட்சம் பார்க்காம நமக்கு அப்படியே வாரி வழங்கிடுவாராம். இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த 28வது நட்சத்திரத்தை எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னா 27 நட்சத்திரங்கள்ல உத்திராடம் நட்சத்திரம் முடிந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உத்திராடம் நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிடங்கள், திருவோணம் நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிடங்கள், இந்த இரண்டையும் சேர்க்கும்போது மொத்தமா 24 நிமிஷம் வரும். இதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த 24 நிமிஷத்துல நீங்க என்ன கேட்குறீங்களோ மகாவிஷ்ணு, திருமால், பெருமாள் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். பொதுவா ஒரு திதி நட்சத்திரம் வருது அப்படின்னா அது ஒரு நாளைக்கு குறைந்தது 24 மணி நேரங்கள் நீடிக்கும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். அப்படி வரக்கூடிய அந்த 24 நிமிஷத்துல நாம கிருஷ்ண பரமாத்மா கிட்ட மனமுருகி கேட்கும்போது நாம கேட்கக்கூடிய வரத்தை அப்படியே கொடுப்பார். ஒரு சில மாதங்கள்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப எளிமையா வழிபடுற மாதிரி அதிகாலை நேரங்கள்ல வரும். ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வரும். அந்த உத்திராடமும் திருவோணமும் முடிந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த டைமிங்கை பொறுத்து தான் அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 12 மணி 16 நிமிஷத்துக்கு தான் அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது 12 மணி 40 நிமிஷம். புதன்கிழமை நைட்டு 12 மணி பிறந்த உடனே வெயிட் பண்ணுங்க. சரியா ஒரு 12:16 இருந்து 12:40 இந்த 24 நிமிஷங்கள் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உரிய அபிஜித் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு 12 மணி 28 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 2 மணி 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இதை நீங்க கணக்கு பண்ணாம வெறும் அபிஜித் நட்சத்திரத்துக்கு மட்டும் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா புதன்கிழமை அதிகாலை ஆகஸ்ட் 26ஆம் தேதி 12:16க்கு உங்க அபிஜித் நட்சத்திரத்துக்கான வழிபாட்டை ஆரம்பிச்சுட்டு 12:40க்கு முடிச்சிடுங்க. சரியாக 24 நிமிஷங்கள் வரும். இந்த நேரத்துல அபிஜித் நட்சத்திரத்துக்கான எந்த வழிபாடு செய்தாலும், உங்க கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கான எந்த பரிகாரங்கள் செய்தாலும் நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இலை வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம் இருக்கு இல்லையா, இது அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு பரிகாரம். முதல்ல இந்த மாசம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை புத்தி காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அதைவிட முக்கியம், முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். இப்படி பல தெய்வங்களோட அம்சங்களை ஒரு சேர பெற்றிருக்கக்கூடிய நாள்ல அபிஜித் நட்சத்திரம் வர்றதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதம் அப்படி அமைஞ்சிருக்கு. எப்பொழுதும் இரவு ஒரு 10-11 மணிக்கு தூங்குவீங்க. அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைக்கு இரவு 12:15 12:45 வரைக்கும் முழிச்சிருந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. மாதத்துல ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை நீங்க கம்மி பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை பண்றதால ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்படும். முதல்ல இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு ஒரு இலை தேவைப்படும். அந்த இலை என்ன இலைனா அரச இலை. இந்த இடத்துல நாம ஏன் அரச இலை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும்.
மரங்கள்லயே அரசனாக, ராஜாவாக இருக்கக்கூடியது அரச இலை தான். தோல்வியே இல்லாத மரம் அரச மரம். அரச மரத்தோட வீரியம் எப்பொழுதுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அந்த அரச மரம் காய்ந்து போகாது, வீணா போகாது. அப்படிப்பட்ட அரச மரம், அரசனாக இருக்கக்கூடிய அந்த மரத்தடிக்கு அடியில விநாயகப் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரச மரம் இருக்கு இல்லையா? அது இன்னும் சக்தி வாய்ந்தது. நடக்காத காரியம் நடத்தக்கூடியவர் அரச மரத்தடி விநாயகர். அதனால தான் ரொம்ப நாட்களா குழந்தை பாக்கியம் இல்ல, ரொம்ப வருஷங்களா திருமண வரன் இல்ல, சரியான வேலை அமையல அப்படிங்கிறவங்க அரச மரத்தடி விநாயகரை வணங்கணும்னு சில ஜோதிட சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி நடக்காத நடத்தி காட்டக்கூடிய அற்புதம் அரச மரத்தடி விநாயகருக்கு இருக்கு. புதன்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர வேளையில அரச மரம் ரொம்ப முக்கியமானது. அந்த அரச மரத்து இலை ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட போதும். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தோட மகிமைய பத்தி நம்மளே குறைஞ்சது ஒரு 100 வீடியோல பேசியிருப்போம். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாரோட சொரூபம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பச்சை கற்பூரம் தான். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்க குடுக்கக்கூடிய தீர்த்தம், பிரசாதம், நைவேத்தியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதுல பச்சை கற்பூர வாசம் இருக்கும். பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார். இப்ப மொத்தமா இந்த 2 பொருட்கள எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியே இந்த 2 பொருட்களையும் தயார் செஞ்சு வச்சுடுங்க. புதன்கிழமை அதிகாலை சரியா ஒரு 12 மணி பிறந்ததுக்கு பிறகு பூஜை அறையில பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. ஒரு 12 மணி 16 நிமிஷம் ஆரம்பிச்ச உடனே, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிச்ச உடனேயே, உங்க உள்ளங்கையில அந்த அரச இலையையும், அது மேல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சுட்டு, முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்ததா மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், கிருஷ்ண பரமாத்மா இவங்க எல்லாருமே ஒரே வடிவம் தான். இவங்கலாம் நீங்க யார வேணாலும் மனசுல வேண்டிக்கலாம். முடிஞ்சா கிருஷ்ணர் வேண்டிக்கோங்க. உங்க வீட்ல கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோ, அது குட்டி கிருஷ்ணரா இருந்தாலும் பரவாயில்ல. அவரோட பாதத்துல அந்த அரச இலையையும், அந்த பச்சை கற்பூரத்தையும் வச்சு எடுத்துட்டு, உங்க உள்ளங்கையில பிடிச்சுக்கிட்டு, எல்லா விதமான கஷ்டங்களும் போகணும், பொருளாதார பிரச்சனை முன்னேறணும், இல்லன்னா இந்த நேரத்துல இத கேட்டா, அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா, அது என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாரி விஷயங்கள இந்த அபிஜித் நட்சத்திர வேளையில நீங்க வேண்டிக்கணும். அது வந்து குழந்தை பாக்கியமா இருக்கலாம். சரியான வேலை அமையாம இருக்கு. வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கலாம். இல்ல ரொம்ப வருஷங்களாவே உங்களுக்கோ, இல்ல உங்க மகனுக்கோ, மகளுக்கோ திருமண வரன் கைக்கூடி வரல. சீக்கிரமா நல்ல வரன் அமையணும். இது மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் அந்த 24 நிமிஷங்கள் அந்த அபிஜித் நட்சத்திர வேளையில வேண்டும்போது, அதுலயும் விநாயகப் பெருமானுக்கு உகந்த அரச மரத்து இலைய கையில வச்சுக்கிட்டு, கூடவே மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்த அந்த பச்சை கற்பூரத்தையும் இருக கையில பிடிச்சு வேண்டும்போது, நிச்சயம் உங்க கோரிக்கை பன்மடங்கு பெருகும். அதவிட முக்கியமானது, இந்த 24 நிமிஷத்துல நம்ம கேட்கக்கூடிய வரன் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான முக்கியமான நோக்கம். அதை வழிபடுவதற்கான அர்த்தம். இத வேண்டி முடிச்சுட்டு, அபிஜித் நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த பச்சை கற்பூரத்த அந்த அரச இலை மீது வச்சு மூட்டையா மடிச்சு, ஒரு பொட்டலம் மாரி மடிச்சு, இது உங்க வீட்டோட பூஜை அறையில கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோ அப்படியே பக்கத்துல வச்சுக்கலாம். ஒருவேளை அரச இலை வந்து பக்கத்துல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல என்ன பண்ணலாம்னா, நாட்டு மருந்து கடைகள்ல அரச இலை கிடைக்கும். ஆனா கொஞ்சம் காய்ந்து போயிருக்கும். பரவாயில்ல. அந்த அரச இலைய வாங்கிட்டு வந்து பத்திரப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தோட சேர்த்து இந்த பரிகாரத்த பயன்படுத்திக்கலாம். அப்படி நாட்டு மருந்து கடையிலும் இல்ல, ஆன்லைன்லயும் கிடைக்கல, பக்கத்துல அரச மரம் இல்ல என்ன பண்ணலாம்? வேற வழி இல்ல அப்படின்னா, இதுக்கு அரச மரத்து இலைக்கு பதிலா செம்பருத்தி இலைய பயன்படுத்திக்கோங்க. செம்பருத்தி இலை வந்து அரச மர இலை பயன்படுத்தவே முடியாது, அத வாங்கவே முடியல, தயார் செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு மாற்று வழி தான். பூஜையில வச்சுட்டு மாதம் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துல அந்த இலைய மட்டும் மாத்திக்கிட்டே வாங்க. கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.